பிராட்வே அப்படிங்கிறது மயிலாப்பூர், மந்தவெளி, அடையாறு அது போல ஒரு இடத்தோட பேர் இல்லை, அது ஒரு சாலையோட பேர். அரசு ஒரு பெயரை அந்த பகுதியிலிருந்து நீக்கிடுது. நீக்கின அந்த பெயரை அரசனுடைய இன்னொரு துறை அதே பெயரை பயன்படுத்துது. இது ஒரு முரண்பாடா இருக்கு. இப்போ பிராட்வே அப்படிங்கிறது என்எஸ்சி போஸ் சாலையிலிருந்து பழைய சிறைச்சாலை சாலை, அதாவது ஓல்டு ஜெயில் ரோடு, அது வரைக்கும் இருக்கிற ஒரு தெருவோட பேர். அதுக்கு முதல்ல பிராட்வேன்ற பேர் இருந்தது. அதுக்கு காரணம் அந்த பக்கத்துல இருந்த சாலைகள்லயே அந்த ஒரு சாலை மட்டும் அகலம் அதிகமா இருந்தது. அதனால அதுக்கு பிராட்வேன்னு பேர் வச்சிருந்தாங்க. ஒரு காலத்துல அதுல இருந்து டிராம்பஸ் எல்லாம் கூட பிராட்வேல இருந்து மயிலாப்பூர் வரைக்கும் போனதா சொல்லிக்கிறாங்க. நானும் அந்த தடயங்கள்லாம் பார்த்துருக்கிறேன், தண்டவாளங்கள்லாம் பார்த்துருக்கிறேன் ரொம்ப முன்னால. இந்த பேரை 1976 அநேகமா என்னுடைய நினைவு சரியா இருந்தாக்கா 1976 இந்த பிராட்வேங்கிற பேரை நீக்கிட்டு அதுக்கு சிவபிரகாசம் சாலைன்னு பேர் வச்சாங்க. அந்த பேர் வைக்கும்போது அந்த சாலைக்கு இருந்த பின்கோடு நம்பர் அது வரைக்கும் 6,01,000 இருந்தது, 6,108 அப்படின்னு மாறுச்சு. அப்போ அந்த சாலை என்எஸ்சி போஸ் சாலையோட முடிஞ்சிடுது. பிராட்வே பேரு பிராட்வேங்கிறத எடுத்தாச்சு. அங்கிருந்து தொடர்ச்சியா தெற்கு நோக்கி போறது எஸ்பிளனேட் சாலை, அது எஸ்பிளனேட் பகுதி. அந்த எஸ்பிளனேட் சாலையினுடைய இறுதியில ஒரு பக்கம் ராஜா அண்ணாமலை மன்றம் இருக்கும், அதுக்கு நேர் எதிர் கார்னர்ல ஒரு சின்ன பூங்கா இருந்தது. அப்போ அதுக்கு பேரு சிவபிரகாசம் பூங்கான்னு வச்சாங்க. எப்போ இந்த சாலைக்கு பேர் மாத்தினாங்களோ அப்போ அதுக்கும் அந்த பேரை மாத்தி வச்சாங்க. இப்போ அது அந்த தொகுதியுடைய அலுவலகமா இருக்கு அந்த பூங்கா. அந்த பூங்காவுடைய அடையாளம் இல்லை இப்போ அங்க. இப்போ இதெல்லாம் நம்மளுக்கு வேண்டாம். இப்போ பிராட்வே மட்டும் நம்ம பார்ப்போம். பிராட்வே என்எஸ்சி போஸ் சாலையோட முடிஞ்சிடுது. பூக்கடை பழக்கடை இருந்த அந்த பகுதியை கோயம்பேடுக்கு மாற்றும் போது இந்த பகுதியை காலியா இருந்த இந்த இடத்த சமன் செய்து இங்க பேருந்து நிறுத்தத்தை கொண்டு வந்தாங்க. ஏன்னா அதுக்கு முன்னால உயர் நீதிமன்றத்துடைய சுற்று வளாகத்தை சுற்றுச்சுவரை சுற்றித்தான் பேருந்துகள்லாம் நின்றுட்டு இருந்தது. அது போக்குவரத்துக்கு பெரிய இடைஞ்சலா இருக்குன்னு சொல்லிட்டு அதையும் இதையும் சேர்ந்த மாதிரியே மாத்தி இங்க கொண்டு வந்துட்டாங்க. இப்போ என்ன ஆயிடுச்சுனாக்கா, இந்த இடத்துக்கு மாற்றும் போது அந்த நேரத்துல அதிகாரி பேர் வைக்கும் போது அந்த பேருந்து நிறுத்தத்துக்கு பிராட்வேன்னு பேர் வச்சுட்டாங்க. அவங்களுக்கு பழைய ஞாபகத்துல, பழைய நினைப்புல. நடுவுல சிவபிரகாசம் சாலைன்னு மாற்றப்பட்டது பெரிய அளவுல யாருக்கும் அது தெரியலையா என்னான்னு தெரியல. அது பிராட்வேன்னு பேர் வச்சுட்டாங்க. இப்போ பிராட்வே அப்படிங்கிறதுக்கும் அந்த இடத்துக்கும் சம்மந்தம் இல்லை. இப்போ மெரினா பீச்ல வந்துட்டு இருக்கும்போது உழைப்பாளர் சிலைக்கு எதிரில் ஒரு ஸ்டாப்பிங், அதுக்கு பேரு எழிலகம். ஏன்னா அங்க எழிலகம்ன்ற கட்டடம் இருக்கு, அதனால அதுக்கு எழிலகம்னு பேர் வச்சிருக்காங்க. இப்போ அதே போல பிராட்வேயோட சம்பந்தமே படாத இந்த இடத்துக்கு எதுக்காக பிராட்வேன்னு பேர் வைக்கணும்? அழகா தமிழ்லயே இன்னொரு பேர் வைக்கலாம், ஏற்கனவே அங்க இருக்கிறது. இந்த பிராட்வே பேருந்து நிறுத்தத்தை ஒட்டி ஒரு பெரிய வளாகம் ஒன்று இருக்கு, அரசு வளாகம். அதற்கு பெயர் குறளகம். அதுல தரைத்தளத்துல கூட்டுறவு அங்காடி ஒன்று இருக்கு, மேல் தளங்கள்ல அரசனுடைய அலுவலகங்கள் இருக்கு. இந்த பிராட்வே பேருந்து நிறுத்தம் அப்படின்னு பெயர் வைக்காம குறளகம் பேருந்து நிறுத்தம்னு வச்சிருந்தோம்னா பேரும் தமிழ்லயும் இருக்கும், அழகாவும் இருக்கும். அரசு வேண்டாம் என்று ஒதுக்கிய ஒரு பெயரை நாம மறுபடியும் பயன்படுத்தாத மாதிரியாவும் இருந்திருக்கும். நல்ல வேலை யாரு செஞ்ச புண்ணியமோ, அங்க இருக்கிற காவல் நிலையம் பூக்கடை காவல் நிலையம்ன்ற பழைய பேர்ல அப்படியே இருக்கு. அது பிராட்வே காவல் நிலையம் நல்ல வேலை யாரும் மாத்தல. இந்த பேருந்து நிறுத்தத்துக்கும் பிராட்வேங்கிற பேரை எடுத்து குறளகம்னு வச்சா அது பொருத்தமா இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய நெடுநாளைய எண்ணம்.